டிஎன்பி எக்ஸாம் உடைய ஆல் டிக்கெட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஆல் டிக்கெட் வந்து விட்டுருக்காங்க. அந்த ஆல் டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு கூகுளுக்கு போயிட்டுங்க, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஆல் டிக்கெட்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட் சைட்டாக வரும். அந்த சைட் வந்து அந்த மாதிரி வரும். ஓகேவா, இதில் இந்த அப்ளை ஆன்லைன் கீழே ஆல் டிக்கெட் டவுன்லோட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. வச்சுங்களா, அதை கிளிக் பண்ணினா உங்களோட இது வரும். இதில் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா மேலே இருக்க கிளிக் பண்ணி இங்கிலீஷில் மாற்றிக்கலாம், தமிழில் வேணால் அதில் வந்து லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா, அதில் நிரந்தர பதிவேன் அப்படின்னு கொடுத்தோன்னே புதுசாக பண்ணுறது கீழே ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட்லாம் இது பண்ணியிருப்போம். அதனால் அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணுங்க. யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணோடனே கீழே வந்து அதை ப்ளஸ் பண்ணி போட சொல்லலாம். அந்த வேல்யூ என்னவோ போட்டுட்டு சமர்ப்பி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்போர்ட் வந்து ஓப்பன். ஓகேவா, இந்த டாஸ்போர்ட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆல் டிக்கெட் கிளிக் பண்ணி இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் பேமெண்ட் எல்லாமே காமிச்சு டவுன்லோட் ஆல் டிக்கெட்னு இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த மாதிரி சைட் வந்து வரும். ஓகேவா, இதில் அப்ளிகேஷனில் இருக்குது பார்த்தீங்களா விண்ணப்ப எண், அதை வந்து காப்பி பண்ணிங்க. ஓகேவா, உங்களோட அப்ளிகேஷனில் இருக்க அந்த விண்ணப்ப எண் தான் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் ஐடின்னு சொல்லுவோம். அதை வந்து என்டர் பண்ணிட்டு கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, மேலே அப்ளிகேஷனோட ஐடி, அடுத்து கீழே வந்து டேட் ஆஃப் பர்த், அது எல்லாத்தையும் போட்டு என்டர் பண்ணிட்டு டவுன்லோடு அப்படின்னு இருக்கு பாருங்க கீழே. ஓகேவா, இப்போ நான் வந்து கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கான ஆல் டிக்கெட் வந்து ஷோ ஆகும். ஓகேவா, இப்போ எனக்கு ஆல் டிக்கெட் வந்துச்சுங்களா. சரிங்க சார், இது எங்கே எனக்கு சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத கேட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் கீழே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அங்கே விண்ணப்பத்தின் முகவரி கீழே தேர்வு மையம் இருக்கு பாருங்க, அது வந்து என்ன டிஸ்ட்ரிக்டோ என்ன தாலுக்கோ அது எதில் வருதோ அதில் போட்டுவாங்க. கீழே ஹால் நம்பர் போட்டு உங்களுக்கு என்ன ஸ்கூல், இதில் கபிலர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருக்கோயிலும் பார்ப்போம். திருக்கோயிலூரில் கபிலர் பாய்ஸ் ஸ்கூலில் வந்து போட்டிருக்காங்க. இது டைம் என்னன்னா முற்பகல் 9 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை. ஓகேவா, 9 மணி அப்படின்னு சொல்லி நம்ம 9 மணிக்கு எக்ஸாமுக்கு போகக்கூடாது. ஓகேவா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கீழே வந்தீங்கன்னா நேர அட்டவணை வந்து வருகை நேரம் வந்து 8:30 மணி, சலுகை நேரம் வந்து 9 மணி, தொடங்கும் நேரம் வந்து 9 மணி. ஓகேவா, அப்போ இந்த 8:30 9 ஒன்றுமே புரியல சார் அப்படிங்கன்னா கீழே ஸ்கொயர் பண்ணுறேன். இதில் வந்து பாருங்க, விண்ணப்பதாரர் காலை 8:30 மணிக்கு தேர்வு கூடத்திற்கு வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறது. தேர்வு அறையில் இருக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயர், பதிவு எண் மற்றும் புகைப்படத்தையும் சரிபார்த்த பின்னரோ தேர்வு அவருக்கு சென்று ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமர வேண்டும். விண்ணப்பதாரருக்கு OMR விடைத்தாள் முற்பகல் 9 மணிக்கு வழங்கப்படும். OMR விடைத்தாள் நிரப்புவதற்கு தொடர்பான அறிவுரைகள் முற்பகல் 9 மணிக்குள் வழங்கப்படும். ஓகேவா, அடுத்தது 9 மணிக்கு பின்னர் வரும் தேர்வர்கள் தேர்வு வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார். மேலும் 12:45 மணிக்குள் முன்னரே தேர்வு அறையிலிருந்து வெளியே அனுமதிக்கப்பட மாட்டார். ஓகேவா, அப்போ 9 மணிக்கு மேலே வரவங்களுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. 12:30 மேலே வந்து அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் தேர்வாணையத்தில் இணையதளத்தில் இருந்து பதிப்பிறக்கம் செய்யப்பட்ட தேர்வு கூட அனுமதி சீட்டு ஆல் டிக்கெட் உடன் தேர்வு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தவறினால் அவர்கள் தேர்தல் கலந்து கொள்ள முடியாது. ஓகேவா, அனுமதிக்கவும் மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தங்களுடைய ஆதார் அட்டை இல்லை பேன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி இல்லை நேரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து கூட எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஆதார் கார்டு கரெக்டாக எல்லாரும் வச்சுருப்போம், அதனால் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க போதும், அதுவே. ஓகேவா, ஆதார் கார்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிங்கன்னா போதும். மற்றபடி என்னென்ன டீட்டெயில்ஸோ அது எல்லாமே கீழே ஃபுல்லாக ஷோ பண்ணியிருப்போம். ஓகே, இது நீங்கள் பிரிண்ட் போடும்போது எல்லாமே சேர்த்து தான் வரும். இது எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு கொடுத்தோன்னே அதை எடுத்துகிட்டு போங்க. ஓகேவா, இதை கரெக்டாக பண்ணீங்க. இதுக்கான எச்சரிக்கை என்னன்றது அவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து எதுக்கும் காசு கட்டி யாரும் கொடுத்து அந்த மாதிரி வாங்குறது கிடையாது. யார் அரசில் நல்லா எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கு தான் இது வந்து கிடைக்கும் இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஆல் டிக்கெட்டான இது. நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக 9 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே 8:30க்கெலாம் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிற மாதிரி போயிடுங்க. ஓகேவா, 5 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் எக்ஸாம் எழுதாமல் போகும். நான்லாம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி போன இதில் எழுத போக வேண்டிய ஒரு 1 இயருக்கு அதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாமில் எழுத போகும்போது நான் ஆல் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. அந்த 2 நிமிஷத்தாலே எனக்கு எக்ஸாம் உள்ளே விடலை. ஓகேவா, அதனால் டைம் மிஸ் பண்ணாமல் போங்க. டைம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு யாரெல்லாம் நல்ல ரிசல்ட் வருது அப்படின்றது நம்ம ரிசல்ட் டைமில் பார்க்கலாம். ஜஸ்ட் எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா, பட் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆல் டிக்கெட் எங்கே தேவையோ அந்த மாதிரி பிடிஎஃப்ல வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிங்க. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் போங்க. ஓகே, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டீரில் பார்க்கலாமா? பை.